இந்த வழியில் நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ஜுவல்லரி ஷாப்லோட ஃப்ளோவை நம்ம ஒரு மாடியூலா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும், அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்ல பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும். ஸோ அந்த கோல்டுன்னு எடுத்துட்டோம்னா, அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஹெச்ஓடின்னு இருக்கும். ஸோ அந்த ஹெச்ஓடியுமே என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக அந்த மாடல் மூலியமா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரேட் என்ன, கோல்டு ரேட் என்ன, சில்வர் ரேட் என்ன அப்படின்றத நம்ம டே பை டே நம்மளால ஈஸியாக அப்டேட் பண்ணி நம்மளாலே வியூ பண்ணி பார்க்க முடியும் இந்த மாடல் மூலியமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ஓல்டு பர்ச்சேஸ் பண்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலா நம்ம நியூ கோல்டு இல்லை சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறோம். ஸோ அவங்ககிட்ட ஓல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் சேல் பண்ணுறோம். ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ போஸ்ட்டாக நம்மளால அந்த பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்ககிட்ட வாங்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிசிப்டும் நம்மளால போஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் எஸ்டிமேட் பிரிண்ட் அதுவே நம்மளால எடுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் ஆர்டர் போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் வந்து போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டருக்கான எஸ்டிமேட் பிரிண்ட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லையும் நம்மளால பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால ஒவ்வொரு ப்ராசஸுமே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டேலிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டோ ரிசிப்ட்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேலிக்குள்ள போயிடலாம், இங்கே கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓச்சரி கொடுத்துலாம், இதில் ஆட்டோ ரிசிப்ட் கொடுத்துலாம். இது கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் தான். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஆர்டி பர்ச்சேஸ். ஸோ யூஆர்டி பர்ச்சேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பர்ச்சேஸ் தான். ஸோ நம்ம கோல்டு இதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ட்ரியாக போஸ்ட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் எது கொடுக்க வேணும் அப்படின்னா அலோ ஜீரோ வேறு டிரான்சாக்ஷன் எஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொட்டேஷன். ஸோ அதுமாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேஸ் பண்ணிக்கலாம். இங்கே சேல்ஸ் ஆர்டர்ன்றது நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ கொடுக்க மாட்டோம், குவான்டிட்டி மட்டும் கொடுப்போம் அப்படின்னா ஸோ இந்த அலோ ஜீரோ வேல்யூன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎல் ஆர்டர்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போயிடலாம். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாடியூல். ஸோ அந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜுவல்லரி பில்லிங் பண்ணுறது நம்ம அப்படி இருக்கும். ஜஸ்ட் அந்த பார்த்துட்டா அப்படிங்களா டேலி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் லோக்கல் டீல்ஸ் கொடுத்துட்டு இங்கே எஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்பெசிஃபை பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த பார்த்த இங்கே ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஜுவல்லரி பில்லிங் பண்ணுறதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஜுவல்லரி பில்லிங் மாடல எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செட் ஆல்டர் ப்ராடக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 1/4/26 இருக்குன்னா ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரேட் அப்படின்றது நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகபிள் ஃபார் பார்த்தீங்கன்னா 1/26 இருக்கிறோம். இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு டேட் 15 பார்த்தீங்கன்னா 15 ஜூன் அப்படின்னா 15 ஜூன்ல நீங்கள் என்ன ரேட் அப்படின்றத நம்ம இங்கே வச்சுக்கலாம். சரி இங்கே ரேட் கோல்டு ரேட் என்ன அப்படின்றது நம்ம செட் வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அப்படின்னா 30,000 அப்படின்றது இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். சில்வர் ரேட் என்னன்றதும் இங்கே செட் வச்சுக்கலாம். சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 104 அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதை கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆட்டோ ரிஸ்க் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்க போகிறோம். ஸோ ஓஜஸ்ட்ல போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டேட்டில் என்ட்ரி வச்சிடலாம். ஸோ 15/6/26 கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். சரி டேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டியோட நேம். ஸோ சப்ளையர் நேம் கொடுத்தாங்கன்னா ஸோ நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் கிரியேட் பண்ணிடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மென் கோல்டு ரிங்ன்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம். கோல்டுன்றது நம்ம நம்ம கஸ்டமர் வாங்குற நேம்க்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மென் கோல்டு ரிங்ன்றது கொடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நியூ நம்பர் இருக்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஓடி இந்த பேட்ச் லாட் நம்பரில் பார்த்தீங்கன்னா நியூ நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஹெச்ஓடி என்ன இருக்கோ அந்த நம்பரையும் கொடுத்துருவோம். இப்போ நான் ஹெச்ஓடி தெரியுதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு கொடுத்துட்டு ஐப்பர் 123 அப்படின்னு. ஸோ இது நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஒரு 100 கிராம் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ ரேட் என்ன அப்படின்றது நம்ம இங்கே செட் வச்சிடலாம். பர்ச்சேஸ் ரேட்
ஸோ பர்ச்சேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 அப்படின்னு ஒரு கிராம் இருக்குன்னா சரி போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி இருந்துச்சுன்னா ஸோ நம்ம இங்கே நம்ம சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி போட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேல்ஸ் வச்சிட்டோம். அப்போ பர்ச்சேஸ் எப்படி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்ல போயிடலாம். ஆல்டர்ல போயிட்டு இங்கே வவுச்சர் டைப் கொடுக்கலாம். ஸோ இந்த வவுச்சர் டைப்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொட்டேஷனுக்குள்ள போயிடலாம். வவுச்சர் டைப்ல இங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே எனபிள் ஜுவல்லரி பில்லிங் ஆப்ஷன் அது வந்து எஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம மாடியூல பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ற மாதிரி இருக்கும். இது சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர்ஸ்ல போயிடலாம். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதர் வச்சு கொடுக்கலாம். இங்கே நம்ம சேல்ஸ் ஒரு கஸ்டமர் சேல்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு போல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சேல்ஸ் கொட்டேஷன் போடுறோம். ஆனால் நம்ம பண்ணோம்னா இங்கே சேல்ஸ் கொட்டேஷன் நம்ம கொடுத்து வச்சிடும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் ரேட்டுன்றது. சப்போஸ் நமக்கு இன்னைக்கு டேட்ல நம்ம மாறுது அப்படின்னா இங்கே நம்ம ரேட் வந்து 16 ஜூன் அப்படின்னா 16 ஜூன் என்ன ரேட்டோ ஸோ அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துச்சு நம்ம இங்கே அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். கோல்டு ரேட் என்ன, சில்வர் ரேட் என்ன அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டே பை டே டூ டேஸ் ரேட் இருக்கும் கேட் விட்டல அதை நம்ம அப்டேட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு இங்கே என்ன டேட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னேச்சர் ரேட் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டு ரேட் வந்து என்ன ஒரு கிராமுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட் என்ன அப்படின்றது நம்ம ஒரு கிராமுக்கு என்னன்றது நம்ம இங்கே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 8 கிராம் ஒரு பவுன் எவ்வளோன்றது நம்ம இங்கே கோல்டு ரேட்டு பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கஸ்டமர் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கஸ்டமர் செலக்ட் பண்ணிடுறோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் கொடுத்துரும். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஓல்டு கோல்டு. ஸோ இப்போ வந்து அவங்க ஓல்டு கோல்டு தராங்க அப்படின்னா ஸோ அதை எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு கோல்டு அப்படின்ற நேம் கொடுக்கலாம். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிராம் இருக்குன்னா 2 கிராம் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எவ்வளோ அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கான ரேட் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா 10,000 நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். போட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்ஐடி இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மென் கோல்ட் ரிங் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்ஓடி வந்துருக்கும் H123. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மென் கோல்ட் ரிங் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 5,000க்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரேட் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வெயிட் மட்டும் நம்ம சேல் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் சேல் பண்ண போகிறோம். 10 கிராம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது 100 கிராம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் சேல் பண்ண போகிறோம். வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே 5,000 ரேட் இருக்கும் நம்ம செட் பண்ண ரேட்டு. சப்போஸ் நமக்கு ரேட் மாறினாலும் நீங்கள் மாற்றிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அடிஷனல் நம்ம ஒரு வேல்யூ வந்து செய்கூலி சேதார மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே 10% ஆட் பண்ணணும் ஆட் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஆர்டர் இருக்கு அப்படின்றது நமக்கு இங்கே காட்டிடும். ஸோ பெர் கிராமுக்கான ரேட் வந்து அது இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே காட்டிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மேக்கிங் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மேக்கிங் சார்ஜஸ்க்கான வேல்யூ என்னவோ ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10,000 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 10,000 ஆட் ஆகிடும். ஸோ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் தெரியும். ஸோ நம்ம கொடுத்த 10% வேல்யூ ஆட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வருவோம் அதுக்கு 10,000 வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து இங்கே எப்படி இருந்திருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான 100 ஐட்டம் நமக்கு கூட சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஐட்டமும் இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு டேக்ஸ் இருக்கு அப்படின்னா டேக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சேல்ஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ சேல்ஸ்ன்றது கொடுப்போம் வெப்சைட். ஸோ சேல்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு. சேம் டேட்டில் சேம் கஸ்டமர். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஸோ கீழே பார்ட்டி என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் சேல்ஸ் கொட்டேஷன் பண்ணாலும் இங்கே ஆர்டர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓல்டு கோல்டோட ரேட்டு அது கஸ்டமர் வாங்குற ரேட் வந்து சப்போஸ் கொஞ்சம் 1000 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். இல்லை வெயிட் வந்து மாற்றணும் அப்படின்னா வெயிட் என்ன வெயிட்டோ அந்த வெயிட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சேல் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகப்படுத்தணும்னா இந்த இடத்துல நம்ம அதிகப்படுத்தலாம். இப்போ 9% குறைக்கணும், 1% குறைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா குறைச்சிக்கலாம். அதே மாதிரி மேக்கிங் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம். இங்கே இது இந்த மாதிரி அதிகப்படுத்தி என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு இது சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிசிப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இருக்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் தராங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டோ ரிசிப்ட்ன்றது நம்ம எஸ் பண்ணிட்டு அவங்க கேஷ் கொடுக்குறாங்கன்னா கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேங்க்னா நம்ம பேங்க் லெஜர் வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ கேஷ் கொடுக்குறாங்கன்னா கேஷ் எவ்வளோ தராங்களோ அந்த அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் தராங்களோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 17, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 168,735. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஆட்டோ போஸ்ட் ஆயிருக்கும். என்னென்ன ஆட்டோ போஸ்ட் இருக்குன்றது பார்க்கலாம். சரி, ஏபிக் பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் வச்சோம், நெக்ஸ்ட் ஒரு சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் கொட்டேஷன் வச்சோம். ஸோ நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஆட்டோ ரிசிப்டாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ கஸ்டமர் அமௌண்ட் கொடுத்தாங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நரேஷனோட என்ன ஆயிரும்னா நமக்கு அமௌண்ட் வந்து இங்கே பேமெண்ட் ரிசிப்ட் அமௌண்ட் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஆர்டி பர்ச்சேஸ். ஸோ நம்ம பழைய கோல்டுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்றது ரேட்டுக்கான ஒரு பர்ச்சேஸ், யூஆர்டி பர்ச்சேஸ், வாட் பர்ச்சேஸ் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஆட் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஆட்டோ ரிசிப்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பர்ச்சேஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கும். ஜஸ்ட் நம்ம சேல்ஸ் ஆர்டர் கொட்டேஷனை நம்ம பிரிண்ட் பார்க்கணும்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு மேலே பிரிண்ட் கொடுக்கலாம். இதில் கரண்ட் கொடுத்துட்டு இங்கே ப்ரிவியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் பிரிண்ட் வந்து கிடைச்சிரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சிஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி எவ்வளோ, இன்வெஸ்ட் டோட்டல் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அதுலேருந்து பில் அமௌண்ட் எவ்வளோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஆர்டி பர்ச்சேஸ் பழைய கோல்டோட ரேட் எவ்வளோ, அது வந்து லெஸ் பண்ணி கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படின்றது நம்ம இந்த இன்வாய்ஸ் மாடலையும் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லையுமே நம்மளால பிரிண்ட் கஸ்டமைஸ் பிரிண்ட்டுமே பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுக்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக ஓல்டு கோல்டோட ரேட் என்ன அப்படின்றதுமே நம்மளால ஈஸியாக இங்கே பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் பில் அமௌண்ட் எவ்வளோ, அது யூடி பர்ச்சேஸ் எவ்வளோ, ஓல்டு கோல்டு எவ்வளோ ரேட் வந்து மிஸ் ஆயிருக்கு, டோட்டல் எவ்வளோ அப்படின்றது இங்கேயுமே நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்கோட் பிரிண்ட்டுமே ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். பார்கோட் பிரிண்ட் எடுத்து நம்மளால ஈஸியாக ஐட்டத்துக்குள்ள ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் பிரிண்டோ இல்லை கியூஆர் பிரிண்டோ எடுத்து நம்ம நல்லா ஈஸியாக ஒட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.